ஹாய்ங்க, வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். ஸோ நம்மளோட கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். ஸோ பட்டாணி புதினா சாதம் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. ஸோ பட்டாணி புதினா சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னா, நான் பட்டாணி ஒரு கப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி புதினா ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம காரத்துக்கு பொடி ஒன்றும் சேர்க்க போறது கிடையாது, பச்சை மிளகு தான் போட போறோம். அதனால நான் பச்சை மிளகு ஒரு 4 பச்சை மிளகு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் 1 டம்ளர் ரைஸ் வந்து நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ இந்த டம்ளர்ல நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்தனால நான் இதே டம்ளர்ல வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ் வச்சு தான் நான் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ஸோ பட்டாணி புதினா சாதத்துக்கு வந்து நம்ம அரைப்பு ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, இந்த 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம அரைப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுட்டு சாதம் தாளிச்சு விட்டுடலாம். ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துருங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லா நெய் சேர்த்துருங்க. ஸோ நெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க. இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. ஸோ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுன்னா இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி இது கூட சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வணங்கட்டும். ஸோ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. பட்டாணி இந்த டைம்ல சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து இது கூட சேர்த்துடலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துருங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். ஸோ எல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து விடுங்க. இது நல்லா கொதிச்ச உடனே அரிசி இது கூட சேர்த்துடலாம். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட அரிசி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் போதும். 2 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு 2 விசில் விட்டு நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ நம்ம 2 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் இறங்கிடுச்சு. நம்மளோட பட்டாணி புதினா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸோ நம்மளோட பட்டாணி புதினா சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக பண்ணக்கூடியதான். பொடிகள்லாம் கம்மியாக தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ பட்டாணியில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்துட்டு பட்டாணியை சுண்டல் மாதிரியோ இல்லை இது மாதிரி பண்ணி கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. செரிமானத்துக்கு வந்து புதினா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நாசியா ஃபீலிங்கை வந்து கம்மி பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு புதினா அதிகரிக்குது. அதே மாதிரி ஓரல் ஹெல்த்துக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மென்சுரல் கிராம்ப், மாதவிடா காலத்தில் வந்துட்டு அந்த கிராம்ப்ஸ் பிடிக்குது இல்லையா நமக்கு காலு, சோ அது பிடிக்காம இருக்கிறதுக்கும் புதினா உதவுது. ஸோ நம்மளோட பட்டாணி புதினா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணக்கூடியதான். நீங்களும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்துட்டு ரைஸ் இப்படி பண்ணலாட்டியும் பரவாயில்ல, நம்ம உடைச்ச கோதுமையிலையோ இல்லைன்னா வந்து சாம வரகு அதுலயும் கூட இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்க அந்த சாதம் பண்ணிக்கலாம். ஸோ ஆரோக்கியமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை பாய்.